மக்கள் விரோத ஆட்சியாளர்களின் கூட்டணி கணக்குகளை 2026 தேர்தலில் மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள். எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூல் வெளியீட்டு விழாவில் தாவேக தலைவர் விஜய் ஆவேசம். நீங்க உங்களோட சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் 2026 மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள். மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள். மக்களே அம்பேத்கர் விழாவுக்கு கூட திருமாவளவன் வராதது ஏன் என கேள்வி எழுப்பிய விஜய், கூட்டணி கட்சிகளின் அழுத்தம் நன்றாகவே புரிவதாகவும் பேச்சு. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் அவங்களால இன்னைக்கு வர முடியாம போச்சு. அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் நான் இப்ப சொல்றேன், அவருடைய மனசு முழுக்க முழுக்க இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கும். சம்பிரதாயத்துக்காக மழை நீரில் என்று புகைப்படம் எடுப்பதாக தாவேக தலைவர் விஜய் விமர்சனம். சம்பிரதாயத்துக்காக ட்வீட் மற்றும் அறிக்கை விடுவதிலும் உடன்பாடில்லை என விளக்கம். இங்க டெய்லி நடக்கிற பிரச்சனைகளுக்கு சம்பிரதாயத்துக்காக ட்வீட் போடுறதும், சம்பிரதாயத்துக்காக அறிக்கை விடுறதும், சம்பிரதாயத்துக்காக நானும் மக்களோட மக்களா இருக்கிறேன் காட்டிக்கிறதும், சம்பிரதாயத்துக்காக மழை தண்ணியில நின்று போட்டோ எடுக்கிறதும் எனக்கு அதுல கொஞ்சம் கூட உடன்பாடே இல்ல. பட் என்ன பண்றது, நம்மளும் சம்பிரதாயத்துக்காக சில நேரத்தில் அந்த மாதிரி செய்ய வேண்டியதா போயிடுது. ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மன்னராட்சியை ஒழிக்க வேண்டும், தமிழ்நாட்டை கருத்தியல் தலைவர்தான் ஆள வேண்டும் என்றும் விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேச்சு. 2026க்கான தேர்தலுக்கான பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும், பிறப்பால் அனைவரும் சமம் என்கின்ற கருத்தியலை அம்பேத்கர் உருவாக்கியதை போல இங்க பிறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாக்கப்படக்கூடாது. கூட்டணி கட்சிகளிடமிருந்து எந்த அழுத்தமும் இல்லை என திருமாவளவன் விளக்கம். திமுக கூட்டணியில்தான் தொடர்வோம் என்றும் உறுதி. நாங்கள் ஏற்கனவே ஒரு கூட்டணியில் இருக்கிறோம் என்பதை பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். அந்த கூட்டணியை உருவாக்கியதில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு பங்கு உண்டு. அந்த வகையில் நாங்கள் அந்த கூட்டணியில் தொடருவோம் என்பதை பலமுறை சொல்லியிருக்கிறேன், இப்போதும் சொல்லுகிறேன். கூட்டணிக்குள் குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் ஆதவ் அர்ஜுனா பேசி வருவது உண்மைதான், உரிய விளக்கம் கேட்கப்படும் என திருமாவளவன் பதில். திமுக கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் அவர் கருத்து தெரிவித்து வருகிறார் என்பது உண்மை. அவரிடம் விளக்கம் கேட்போம், உரிய விளக்கம் கிடைக்கும் என்று பார்ப்போம். அதன் பிறகு இயக்க முன்னணி தோழர்களோடு கலந்து பேசுவோம். ஆதவ் அர்ஜுனா யார் என்றே தெரியாது. திமுகவை விமர்சித்தது தொடர்பான கேள்விக்கு அமைச்சர் சேகர்பாபு பதில். தமிழ்நாட்டில் மன்னராட்சி நடைபெற்று வருவதாகவும் 26 தேர்தலில் அதை ஒழிக்கப்படணும் ஆதவ் அர்ஜுனா பேசிட்டு இருக்காரு, அதை எப்படி பாக்குறீங்க? ஆதவ் அர்ஜுனா யாருன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஆள் யாருன்னா எதனா பேசினா அதுக்கு பதில் சொல்ல முடியும். தெரியாத ஆள் கேட்கற கேள்விக்கெல்லாம் எங்க பதில் சொல்ல முடியும்? திருமாவளவனின் இரட்டை நிலைப்பாடு வெளிப்பட்டு விட்டதாக தமிழிசை விமர்சனம். திமுக கூட்டணியில் பிளவு உருவாகும் சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் கருத்து.
வங்கக்கடலில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வரும் 11ஆம் தேதி காவிரி படுகை உட்பட 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட தமிழகத்துக்கு 944 கோடியே 80 லட்சம் ரூபாய் விடுவிக்க ஒப்புதல் வழங்கியது மத்திய அரசு. மத்திய குழு ஆய்வுக்கு பிறகு கூடுதல் நிதி வழங்கப்படும் என உள்துறை அமைச்சகம் தகவல். புயல் பாதிப்பை ஆய்வு செய்ய வந்த மத்திய குழுவோடு சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. தமிழகத்துக்கு 6675 கோடியை வழங்க பரிந்துரைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். இந்திய எல்லையொட்டிய பகுதிகளில் ஆளில்லாத விமானங்களை நிறுத்திய வங்கதேசம். மேற்கு வங்க எல்லையில் நிறுத்தப்பட்டுள்ள விமானங்களை கண்காணித்து வருவதாக இந்திய ராணுவம் விளக்கம். உள்நாட்டு போர் நிலவும் சிரியாவுக்கு இந்தியர்கள் யாரும் செல்ல வேண்டாம். மத்திய வெளியுறவுத்துறை அறிவுறுத்தல். அடிலைட் டெஸ்ட் போட்டியில் 180 ரன்களுக்கு இந்திய அணி ஆல் அவுட். முதல் நாள் முடிவில் வலுவான நிலையில் ஆஸ்திரேலியா.